ராஜேஸ்வரி, நாட்டின் மிகப்பெரிய அளவிலே மக்கள் நிதியை கையாளக்கூடிய நிறுவனம் என்பது எல்ஐசி. அந்த எல்ஐசி இந்திய பங்கு சந்தையில் பெருமளவு முதலீடு செய்தது. இதுவே பெரும் விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அதானி துறைமுகம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனம் கடந்த வாரம் உள்நாட்டு கடன் பத்திரங்களை வெளியிடுகிறது. 5000 கோடி ரூபாய் திரட்ட வேண்டும் என கூறுகிறார்கள். அப்போது 15 ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாத இந்த கடன் பத்திரங்களை எல்ஐசி நிறுவனம் அவர்களிடமிருந்து வாங்குகிறது. இதற்காக ஆண்டுக்கு 7.75% வட்டியே அதானி குழுமம் எல்ஐசிக்கு அளிக்க இருக்கிறது. ஆனால் உள்நாட்டில் அதானி குழுமத்தின் நிதிநிலை சிரமமாக இருக்கிறது என்பதற்கான AAA மதிப்பீட்டை பெற்றுள்ளது என்றும், இதன் மூலம் இந்த கடன் பத்திரங்களில் மும்பை பங்கு சந்தையிலும் பட்டியலிடப்பட இருக்கிறது என அதானி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதானி நிறுவனம் அடிக்கடி கீழே பங்கு சந்தையை கீழே விழுவதும் எழுவதும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இது போன்ற ஒரு நிலையிலே மக்கள் பணத்தால் நடத்தப்படுகின்ற எல்ஐசி நிறுவனம் மக்கள் பணத்தை அதானி என்ற தனியார் நிறுவனத்திலே முதலீடு செய்வது எப்படி என்ற கேள்வியை தற்போது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்திலே செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று வெளியிட்ட பதிவிலே, பணம், காப்பீடு, அதற்கான பிரீமியம் தொகை அனைத்தும் மக்களுடையது. ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன், வசதி, பாதுகாப்பு அதானிக்குரியதா என பதிவிட்டுள்ளார். பொதுமக்களிடம் இருந்து காப்பீடு என்ற பெயரில் எல்ஐசி வசூலிக்கும் பணம் பொதுமக்களின் பணமாகும், பொது பணமாகும். இதிலிருந்து பெரிய அளவிலான நிதியை எடுத்து ஒரே ஒரு தனியார் நிறுவனமான அதானி குழுமத்திலே முதலீடு செய்வதை ஏற்க முடியாது என்று ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். முன்பு அதானி குழுமம் சர்ச்சையில் சிக்கி அதன் பங்குகள் விழுந்த போதும் எல்ஐசியின் முதலீட்டு முடிவுகள் விமர்சிக்கப்பட்டன. ஏற்கனவே நஷ்டத்தில் செயல்பட்டு வந்த IDBI வங்கி பங்குகளை வாங்குவதற்காக எல்ஐசி நிதியை மத்திய அரசு சில ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தியதும் விமர்சனத்துக்கு உள்ளானது. தற்போது அதானி குழுமத்திலே எல்ஐசி 5000 கோடி, ₹1 ₹2 இல்ல 5000 கோடியை முதலீடு செய்வது என்பது ஏற்க முடியாதது என்றும் இது தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தற்போது அரசியல் வட்டங்களிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனியார் நிறுவனம் அதானிக்கு 5000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கிவிட்டது என்ற வகையிலே விமர்சனங்கள் தற்போது அரசியல் கட்சிகளால் வைக்கப்பட்டு வருகின்றன. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ராஜேஸ்வரி.